நேர்களே, பாட்டாளி வர்க்க இலக்கியத்தின் பிதாமகனும் மனித குலத்தின் மாண்புகளையும் பெருமைகளையும் உலகறிய பேசிய மாபெரும் எழுத்தாளனுமாகிய மாக்சிம் கார்கியின் பிறந்த தினம் என்று. மனிதன் ஆஹா எவ்வளவு உன்னதமான வார்த்தை என்று மனிதர்களின் மீது பெரும் நம்பிக்கை வைத்த அந்த உன்னதமான கலைஞனை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு இது. மாக்சிம் கார்கி என அறியப்படும் அலெக்சி மாக்சிகோவிச் பெசுகோவ் 1868ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 28ஆம் தேதி பிறந்தார். ரஷ்ய நாட்டைச் சேர்ந்த அவர் பிரபல எழுத்தாளராகவும் அரசியல்வாதியாகவும் திகழ்ந்தார். அவர் எழுதிய தாய் என்ற நூல் இன்று வரை புரட்சிகர தொழிலாளி வர்க்கத்திற்கு முன்னோடியாக விளங்குகிறது. தன்னுடைய பல கவிதைகள் இறந்தே பிறந்தன என்றும் அவரே விமர்சித்தார். மேலும் அவரின் கதைகள் பற்றி அவரே சுய விமர்சனமும் செய்து கொள்வார். கார்கிக்கு ரஷ்ய மொழி தவிர பிரெஞ்சு, இத்தாலி, ஆங்கிலம், ஜெர்மன் ஆகிய மொழிகளும் நன்கு பேசும் திறன் கொண்டவர். அவரது மகன் அவருக்கு பேருதவியாய் இருந்து வந்தார். அவரது மகனின் உதவியுடன் கார்கி உலக இலக்கியங்கள் பற்றிய பல விமர்சனங்களையும் ஒரு விமர்சன நூலையும் வெளியிட்டார். உலகின் தலை சிறந்த எழுத்தாளர்களுடன் அவருக்கு மிக நெருங்கிய தொடர்பு இருந்தது. உலகின் ஓட்டத்திற்கு உழைப்புதான் ஜீவசக்தி என்ற கருத்தில் உறுதி கொண்டவராக இருந்தார் கார்கி. உலகின் அனைத்து வகையான செல்வங்களையும் உருவாக்குவோர் மக்கள்தான் என்ற கருத்தை அவர் ஆணித்தரமாக நம்பினார். அன்பர்களே, கவிஞர்களாகவும் நாவலாசிரியர்களாகவும் எழுத்தாளர்களாகவும் சிறந்து விளங்க வேண்டுமா? அப்படியானால் நீங்கள் கனல் பறக்கும் இதயத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள் என்று கூறி இளம் எழுத்தாளர்களுக்கு அவர் ஒரு முன் உதாரணமாகவே திகழ்ந்தார். புஷ்கின், கோகோல், டால்ஸ்டாய், லெர்மடன்தோவ், ரேபின், ஆல்ஸ்ட்ராவ்ஸ்கி ஆகிய ரஷ்ய எழுத்தாளர்களின் படைப்புகளை முழுமையாக மனப்பாடம் செய்திருந்தார். சோவியத் புரட்சிக்கு அடிகோலிய லெனின் மீது கார்கி மிகுந்த மரியாதை கொண்டிருந்தார். லெனின் கார்கியின் வீட்டிற்கு அடிக்கடி வந்து ரஷ்யாவின் எதிர்காலத்தை பற்றியும் இலக்கியங்கள் பற்றியும் நீண்ட நேரம் விவாதிப்பார். கார்கி தன்னுடைய மரணப்படுக்கையில் கூட லெனின் பெயரையே உச்சரித்தார். இப்படியாக அவரது கருத்துக்களும் தத்துவங்களும் ரஷ்யாவில் பெரும் புரட்சியை ஏற்படுத்தியதோடு பல எழுத்தாளர்களையும் கவர்ந்தது. கார்கி தனது தத்துவத்தை தனது காலத்திலேயே கையாண்டு வெற்றி கண்டவர். உலக முற்போக்கு இலக்கியத்தின் முதல்வராகவும் சோஷலிச யதார்த்தவாதத்தின் பிதாமகனாகவும் திகழ்ந்தார். வீழ்ந்து எழுந்திருக்கும் மனிதனை கை கொடுத்து தூக்கிவிடு என்பது கார்கியின் மிகச்சிறந்த தத்துவமாக விளங்கியது. அதேபோல் நாமும் வீழ்ந்து கிடக்கும் மனிதர்களுக்கு உதவி புரிந்து அவர்களின் வாழ்க்கையை செம்மையாக்குவோம். கார்கியின் கருத்துக்களை பின்பற்றுவோம். மனித இனத்தை பேணி காப்போம். சத்தியம் செய்திகளுக்காக செய்திக்குழுவுடன் அகிலன்.